ஓம் நம பிரணவார்த்தாய சுத்தஞானைகமூர்த்தயே நிர்மலாய பிரசாந்தாய தக்ஷிணாமூர்த்தயே நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா பாதமே துணை. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா பாதமே கதி கதி. லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். மகா பெரிவாளுடைய தாமரை மலர் பாதங்களுக்கு கோடானு கோடி நமஸ்காரங்கள். சரணாலய சத்குருவாம் ஜிஆர் மாமாவுடைய பாதங்களுக்கு அனந்த கோடி வந்தனங்கள். நான் உங்கள் விஜயா வெங்கடேசன். இன்னைக்கு மகா பெரிவாளை பத்தி பேசணும்னாலும் சரி, மாமாவை பத்தி பேசணும்னாலும் சரி, அந்த காவேரி தண்ணியை எடுத்து ஒரு கமண்டலத்துல அடைக்க முடியுமா அப்படின்னு கேட்கிற மாதிரியான ஒரு விஷயம். அந்த நாக்குல உட்கார்ந்து சாட்சாத் சரஸ்வதி தேவியா வாக்கு வன்மையை கொடுத்து மகா பெரிவாளை பத்தியும் மாமாவை பத்தியும் பேசக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஜிஆர் மாமா அப்படின்னு எல்லாராலையும் அழைக்கப்படுற அந்த ஜிஆர் மாமா, ஜிஆர் அப்படின்றது எது குறிக்கிறது அப்படின்னு கேட்டா, காயத்ரி ராஜகோபால் அப்படின்னு கூப்பிடுறோம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அவருடைய மவுத்துல கேன்சர் வந்து மகா பெரிவாளுடைய அனுகிரகத்தினால தொடர்ந்து காயத்ரி ஜபனி ஜபிச்சுட்டே வா, அது கியூர் ஆயிடும் அப்படின்னு மகா பெரிவா அருள் பண்ண. அது மூலமா அவர் தொடர்ந்து அந்த நாமத்தை ஜபிச்சு ஜபிச்சு அந்த காயத்ரியை ஜபிச்சு அவருக்கு கிடைச்ச புனை பெயர் தான் காயத்ரி ராஜகோபாலன் அப்படின்றது. மாமா ஒரு அஷ்டாவதானின்னு தான் சொல்லணும். அவர் இது வரைக்கும் கிட்டத்தட்ட தேவகிக்கு எப்படி கிருஷ்ணர் 8வது மகனோ, ஓம் நமோ நாராயணான்னு எப்படி நாராயணால 8 அக்ஷரங்கள் இருக்கோ, அதே மாதிரி மாமாவுடைய 8வது புக்கு எழுதி வெளியீட்டு விழாலாம் முடிஞ்ச இந்த தருணத்துல அதை பத்தி பேசக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை மகா பெரியவா எனக்கு கொடுத்துருக்கா. மாமாவை பத்தி பேசுறதுக்கு மகா பெரியவா தான் உறுதுணையா இருக்கணும். 10 விரல்களுக்கு உண்டான சக்திய உன்னுடைய ஒரு வலதுகை நடுவிரலுக்கு கொடுக்கறேன். அதை நீ உன்னுடைய லேப்டாப்ல உட்காந்து உன்னுடைய சிந்தனையும் தியானத்தையும் அதுல செலுத்தி நீ பண்ணு. உனக்கு பின்னாடி நான் இருந்து பண்ணி தரேன், எல்லாம் நீ கவலைப்படாத. சோ காஸ்மிக் டைரக்டர் அங்க மகா பெரியவா. அது மூலமா மாமா உட்கார்ந்து 8 புஸ்தகங்கள் அந்த ஒற்றை விரல்களால பிரசவிச்ச வார்த்தைகள் எவ்வளவு அப்படின்னு கேட்டா நீங்க எல்லாரும் பிரமிச்சு போயிடுவேன். கிட்டத்தட்ட 25 லட்சம் வார்த்தைகள் 8 புக்கு வழியா வெளிவந்தது. சோ அந்த ஜிஆர் மாமாவுடைய 8 புஸ்தகங்கள் ஒன்னொன்னா நம்ம இப்ப பார்க்கலாம். என் வாழ்வில் மகா பெரியவான்றது பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு 3 பாகமா வெளிவந்திருக்கு. அந்த ஒன்னொன்னையும் நீங்க கேட்டேன்னா பார்த்தேன்னா ஜீவாத்மா பரமாத்மாவோட பேசுறது அப்படி கூட ஒரு சம்பாஷணை நிகழுமா, அதுவும் இந்த கலிகாலத்துல அப்படின்னு கேட்பா. கட்டாயம் கட்டாயம் சத்தியம். ஒரு வார்த்தையும் மாமா எழுதியிருக்கிறது சத்தியம். அன்னைக்கு காஞ்சிபுரத்துல வந்து என்னை ஆட்கொண்டாய் ஸ்தூல ரூபத்துல இருந்து, இன்னைக்கு சூக்ஷ்ம ரூபத்துல சரணாலயத்திலும் என்னை வந்து ஆட்கொண்டாய் அப்படின்னு மாமா ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். இந்த புஸ்தகத்துல பார்த்தேன்னா அந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட சம்பாஷணை எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா. இது ஆல் ஓவர் த டிவோட்டிஸ், ஆல் ஓவர் த வேர்ல்டு அத்தனை டிவோட்டிஸும் படிச்சு, டிவோட்டிஸ் பல பேருக்கு இதனால ஒரு இம்பாக்ட் இருந்திருக்கு. ஏன்னு கேட்டா இதோட முக்கிய தத்துவம் என்னன்னா, வாழ்க்கையோட விளிம்பு எண்டுக்கு போய் இனி லைஃபே கிடையாது, ஃபெயிலியர் தான், எனக்கு எதுக்கு வாழணும் அப்படின்னு நினைக்கிறவா கூட அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல மாமா இருந்து எப்படி மகா பெரிவாவாளை வெளியில எடுத்து விட்டா அப்படின்றத பத்தி விளக்குறது தான் இந்த 3 புக்லயும் ரொம்ப விரிவா ரொம்ப அழகா. ஒரு சம்பாஷணையும் அழகா அந்த சுப முகூர்த்த வேலையில மாமா மகா பெரிவாளோட பேசினதெல்லாம் ரொம்ப அழகா வெளிவந்திருக்கு. அதை ஒத்தரும் இதை நான் ஒண்ணுதான் சொல்லுவேன், இது மீண்டும் தெய்வத்தின் குரல். இந்த 8 புஸ்தகங்களை பத்தி சொல்லணும்னா ஒரே வார்த்தையில, முன்ன கணேஷ் சர்மா அவர்கள் எழுதினது தெய்வத்தின் குரல், மீண்டும் தெய்வத்தின் குரல் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் நான் வந்து இந்த மாமாவோட 8 புஸ்தகங்களுக்கு கொடுக்கக்கூடிய மகா பெரிவாளோட கடாட்சத்தால அவரோட அருளால இன்னைக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு பெயர்,
மீண்டும் தெய்வத்தின் குரல். ஒரு புஸ்தகங்களையும் ரொம்ப அழகா அந்த தோல்வியிலிருந்து துவண்டு இருக்கிறவ அத்தனை பேரும் படிச்சு எவ்வளவு மனசு மாறி இருக்கா, எவ்வளவு அவளோட லைஃபை சேஞ்ச் பண்ணிருக்கு அப்படின்றத நீங்க ஒரு புஸ்தகத்தை படிச்சு ஒரு வரியிலையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரியா இந்த புஸ்தகம் மட்டும் இல்ல, இந்த புஸ்தகத்துல கடைசியில போனேன்னா நான் ஒரு சென்டென்ஸா நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு வச்சேன்னா இன்னைக்கு ஒரு வீடியோ போறவே போறாது. கடைசி பாகத்துல மாமா ரொம்ப அழகா சொல்றார். 3 விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணா போறோம். என்ன அப்படின்னு கேட்டா, நான்ற அந்த ஈகோவே இருக்கக்கூடாது. எட்ஜிங் காட் அவுட்னு சொல்லுவா. அந்த ஈகோ இல்லாம பொய் சொல்லக்கூடாது. நமக்கு முன்னாடி இருக்கவா எல்லாருமே நல்லவாதான், எல்லாருமே ஆத்மஸ்வரூபங்கள். அவளை ஒரு மனுஷாலா பார்க்காம ஒரு ஆத்மஸ்வரூபமா நினைக்கணும்ன்றார். சிம்பிளா இந்த மாமாவோட அந்த நடந்த ஒரு நிகழ்ச்சியை ரொம்ப சுருக்கமா சொல்ல நான் ட்ரை பண்றேன். அன்னைக்கு 2018 வருஷம் ஜனவரி 17ஆம் தேதி மாமா ராத்திரி 7 மணிக்கு ஆல்ரெடி இடது பக்கம் ஸ்ட்ரோக் வந்து மாமா அவதிப்பட்டிருந்த நிலையிலேருந்து மகாபெரிவாளோட கடாட்சத்தினால இப்ப புஸ்தகங்கள் எழுதிட்டு இருக்காரு. அன்னைக்கும் மாமா கடைசி வரி என்ன எழுதியிருக்காருன்னு நான் சொன்னேன்னா நீங்க பிரமிச்சு போயிடுவேன். மாமா எழுதிட்டு இருக்காரு, இன்றைக்கு மகாபெரிவா சித்தி அடைந்தாலும் இன்னைக்கும் நம்மளோட தான் வாழ்ந்துட்டு இருக்கார். நம்ம ஒத்தொத்தரோட பிரேயருக்கும் அவர் ஆன்சர் பண்ணிட்டு தான் இருக்கார் அப்படின்னு எழுதி முடிச்சார். அந்த வலது கை நடுவரல் அப்படியே சுருண்டு உள்பக்கமா மடங்கி போய் எழுதுவதை அப்படியே நிறுத்திட்டார். அப்ப மாமாவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. திருப்பி பழையபடி என் வாழ்க்கை மாறி போயிடுதா பெரியவா, நான் இனிமே என்ன பண்ணுவேன், என்னோட வாழ்க்கை இப்படி இருண்டு போயிடுதே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறார். பெரியவா அந்த ஒரு க்ஷணத்துல உடனே அதுக்கு பதில் சொல்லாம நாளைக்கு காலம்பரவா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறார். அந்த கஷ்டத்தோடையே அவர் மாமியாரையும் சமாளிச்சு வீட்டுல மனைவி இல்ல, ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய மகன் வீட்டுக்கு போயிருந்தார். எல்லாத்தையும் சமாளிச்சு அவர் மறுநாள் எப்ப வரும் காத்திருந்து மாமா கதறி அழறார். மகாபெரிவா முன்னாடி போய், என்னடா லைஃபே முடிஞ்சிருதுன்னு நினைக்கிறியா, முடியல, நீ நன்னா இருப்ப, கவலைப்படாத, நீ நிறைய எழுது, உன் பின்னாடி நான் உறுதுணையா இருக்கேன் அப்படின்னு சொல்லி, உன்னுடைய கர்மா சில மணி நேரம் இருந்தது, அது உடல் உபாதை படணும்னு இருக்கு, அது கழிஞ்சிருத்து, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி பிரசவித்த மாமாவளுடைய ஒத்தை விரல் நர்த்தனம் ஆடிய புக்கு தான் என் வாழ்வில் மகாபெரிவா பார்ட் 1, 2, 3. இது எல்லார் வீட்லயும் ஒரு ராமாயணம், ஒரு மகாபாரதம், தேவி மகாத்மியம், சுந்தரகாண்டம், பாகவதம் இருக்கிறா போல இதுவும் நம்ம பூஜை அறையில இருக்கணும் அப்படின்னு உங்க எல்லாரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இது மீண்டும் தெய்வத்தின் குரலே. இனி நெக்ஸ்ட் புக்குக்கு போலாம். நெக்ஸ்ட் புக் என்ன அப்படின்னு கேட்டா, ஸ்ரீ மகாபெரிவாளின் குரு பூஜை அற்புதங்கள். இத பத்தி பேசணும்னா திருப்பி சொல்றேன், ஒரு வீடியோ போறவே போராது. ஒரு 10 நிமிஷத்துல கட்டாயம் என்னால அவ்வளவு ஜஸ்டிபிகேஷன் பண்ணவே முடியாது. இந்த புஸ்தகங்களுக்கெல்லாம் அவ்வளவு வாக்கு வன்மை எனக்கு கிடையாது. இந்த குரு பூஜை அற்புதங்களும் என்னோட வாழ்க்கையில ரொம்ப க்ளோஸா சம்பந்தப்பட்டது. எப்படின்னு கேட்டேன்னா, ஆத்துல இருக்கிற மகாபெரிவா படத்து முன்னாடி எனக்கு ஒரு கைங்கரி பாக்கியம் கொடுங்கோ அப்படின்னு நான் மகாபெரிவாளை கேட்டேன். உடனே பெரியவா இந்த குரு பூஜை பண்ணவாளோட வீடியோவெல்லாம் கிட்டத்தட்ட 55 வீடியோவை வாய்ஸ் ஓவர் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்தார். சோ இந்த குரு பூஜை அற்புதங்கள் அப்படின்னா என்னோட மனசுக்கு ரொம்ப பிடித்தமானது. எல்லாரையும் போல எனக்கும் மாமா மெயில் எழுதி நானும் குரு பூஜை பண்ணி அது மூலமா தான் தெரிஞ்சுட்டேன். ஆனா அதுக்கப்புறம் இந்த ஒத்தொத்தரோட குரு பூஜை பண்றப்போ எத்தனை மிராக்கிள்ஸ் பண்ணியிருக்காரு. ஆனா மாமாவோட புக்ல ஒரு 12 பேரை கதாநாயகிகளா எடுத்துட்டு அவளுக்கு மகாபெரிவா முன்னாடி மாமா கெஞ்சி கேட்டு அவ்வியாஜ கருணாமூர்த்தி, கருணை கடல், அந்த சக்கரவர்த்தி, விண்ணையும் மண்ணையும் இணைக்கக்கூடிய ஒரு பிரபஞ்ச சக்தி மகாபெரிவா, அண்ட சராச்சரத்துக்கும் சக்கரவர்த்தி முன்னாடி பணிஞ்சு நின்று கெஞ்சி மத்தவா கஷ்டத்துக்கோசரம் கேட்டு அவளோட கர்மாவை கழிக்கிறதுக்கோசரம் மகாபெரிவாளே 2014 வருஷம் அக்டோபர் 25ஆம் தேதி மாமாக்கு எடுத்து கொடுத்ததுதான் இந்த குரு பூஜை. ஒத்தொத்தரை பத்தியும் அந்த இதுல ரொம்ப அழகா எழுதியிருக்கார். இதுக்கும் மேலேயும் இது விவரிச்சு சொல்றதுக்கு பதிலா கரும்பு ஸ்வீட்டா இருக்கும்னு சொல்றேன், தேனு ரொம்ப தித்திப்பா இருக்கும்னு சொல்றேன். அதை சாப்பிட்டு பார்த்தாதான் அதை அனுபவிக்க முடியும். கல்கண்டும் அது மாதிரிதான், ஒரு சுவை ஒரு விதமா. அதை பார்த்து அனுபவிச்ச வாழ்க்கை, கேட்டு ரசிச்சு அனுபவிச்ச வாழ்க்கை தான் தெரியும். இந்த குரு பூஜை பண்ணவா ஒருத்தொருத்தருமே மகாபெரிவாளோட அனுகிரகத்துக்கு பாத்திரமானவர்கள். எத்தனை அற்புதங்கள் நீங்களும் செய்து பாருங்களேன்னு உங்களை தாழ்மையோட மகாபெரிவா அருளோட நீங்க பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அடுத்தது மகாபெரிவா பாதையிலே. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புக்கு. எப்படி சொல்றேன்னா, அந்த பாதையில மகாபெரிவாளோட அனுகிரகத்தினால அத்தனை கல்யாண குணங்களும் மகாபெரிவா மூலமா பெற்று
அந்த கல்யாண குணங்களை எப்படி நம்மளுக்கும் கொடுத்துடணும் அப்படின்னு இவர் துடியா துடிச்சார் அப்படின்றது இந்த புஸ்தகத்துல தெரியுது. இந்த மகாபெரிவா பாதையில ஃபர்ஸ்ட் ரொம்ப பெரிய பிலசாபிக்கல் ஒரு ஸ்டேட்மெண்ட், சிங்கிள் சென்டென்ஸ், சரணாகதி. இது என்ன அவ்வளவு சுலபமா அப்படின்னு கேட்டா அதையும் ஈஸியா மகாபெரிவா இந்த புஸ்தகத்து மூலமா ஜிஆர் வாயில் மாமா மூலமா நம்மளுக்கு புரிய வச்சிருக்காரு. சரணாகதினா ஒண்ணுமே இல்ல. நம்ம கேட்கிற சரணாகதி, நம்ம நினைக்கிற சரணாகதினா என்ன அப்படின்னா, இந்த நம்ம வந்து நல்ல பீக்கா இருக்கிற வின்டர் சமயத்துல போய் அம்மாவோட தலைப்பை பிடிச்சி இழுத்து, அம்மா எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கித்தா, அம்மா எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கித்தான்னு நம்ம பிரார்த்தனையை கேட்டா அம்மா செவி சாவிப்பாளா? கட்டாயம் எந்த தாயாரும் கொடுக்க மாட்டா. அது மாதிரிதான் இருக்கு நம்மளோட சரணாகதி. எப்படி இருக்கணும் சரணாகதினா, உன் பாதமே கதி, நீயே என்னை இருக்க பிடிச்சுக்கோ, நீயே என்னை வழி நடத்தின்னு போ அப்படின்னு சொன்னா கட்டாயம் எது நல்லதோ அதை மகாபெரிவா நமக்கு கொடுப்பார் அப்படின்னு ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருக்கார். சரணாகதி தத்துவம் மட்டும் இல்ல, குரு கடாட்சத்தை பத்தி சொல்லியிருக்கார். குங்குமத்தோட மகிமை, துளசி மாடத்தோட பெருமை, 108 நம்பரோட மகிமை, அஷ்டமி என்ன அவ்வளவு வந்து வேண்டாத நாளா அப்படின்னு கேட்கிறார். அப்புறம் ராமானுஜரை பத்தி சொல்லியிருக்கார். 108 திவ்ய தேச தரிசனத்தை பத்தி, அந்த 108 திவ்ய தேசத்துல ஸ்ரீரங்கப்பட்டினத்தை பற்றி அவ்வளவு அழகா ஒன்னொன்னு திவ்ய தேசத்தை நம்ம போய் நின்று பார்த்தா எப்படி சேவிப்போமோ அவ்வளவு அழகா மாமா எடுத்து சொல்லியிருக்காரு. இதெல்லாம் இந்த புக்ல கட்டாயம் நம்ம கேட்டு தெரிஞ்சு அனுபவிச்சு படிச்சு அந்த அமிர்தத்தை நம்ம எல்லாரும் பருகணும் அப்படின்னு நான் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன். இது எல்லாத்தையோட நம்ம கண்ணுல கண்ணீர் வரவழைக்கக்கூடியது எது தெரியுமா? பெரியவா வந்து மாமா கிட்ட கேட்கிறார், ஏண்டா உன்ன மாதிரி இன்னும் ஒரு 6-7 ஜென்மாக்களை நான் படைக்கட்டுமா, இந்த மாதிரி மத்தவாளுக்கோசரம் வேண்டிக்கிறதுக்கோசரம் அப்படின்னா, வேண்டாம் பெரியவா வேண்டாம். என்னடா அப்படி சொல்லிட்ட அப்படின்னு கேட்கிறார். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி வேண்டாம் பெரியவா, உங்கள் வழி வந்து உங்களை பக்தி பண்றவா எல்லாருக்கும் மோட்சம் கொடுங்க பெரியவா. நீ என்னடா ராமானுஜனா அப்படின்னு கேட்கிறார் பெரியவா. இந்த ஒரு சென்டென்ஸ் போறோம், இதை படிச்சோடனே நம்ம கண்கள்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா தண்ணி வருது எல்லாருக்கோசரம். சோ பெரியவா என்ன சொல்றேன்னா, உன் வழி வர்ற, உன் வழியா எங்கிட்ட வந்து என்ன சேவிக்கிற பக்தர்களுக்கு கட்டாயம் நான் மோட்சம் கொடுக்கறேன்னு சொல்றாரு. இதோட இந்த கலியுகத்துல வேற என்ன நம்மளுக்கு வேணும்? இப்படி ஒரு டிவைன் அஷ்யூரன்ஸ் நம்மளுக்கு எங்க கிடைக்கும்? இந்த கலியுகத்துல சாத்தியமானா கட்டாயம் கிடைக்கிறது. நீங்க எல்லாரும் யங்கர் ஜெனரேஷன் 6 வயசுல இருந்து எத்தனை வயசானவா வரைக்கும், எத்தனை வயசு வரம்பே இல்ல, அத்தனை பேரும் இந்த புக்கை எல்லாத்தையும் வாங்கி படிக்கணும். அடுத்தது கேட்டேன்னா, மனம் பேசும் மௌன மொழிகள், அந்த ஒரு அந்த ஹெட்டிங்க பாருங்களேன் எவ்வளவு கேட்சியா கொடுத்திருக்காரு. எல்லாமே காஸ்மிக் டைரக்டர் மகாபெரிவா தான். ஆனா எண்ணங்களும் சிந்தனைகளும் நீ அந்த கைய வெயி விரல வெயி உனக்குள்ள நான் கொடுப்பேன். சில சமயம் மாமாவோட விரல்லாம் வலிக்கிறப்போ வயத்துக்குள்ள அந்த விரலை வச்சுட்டு மாமா ரொம்ப கஷ்டப்படுவார். அப்ப கூட பெரியவா என்ன சொல்றாரு, கவலைப்படாத, நான் இருக்கேன் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லி 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 வந்த புக்கு இதெல்லாம். இந்த புக்ல மனசோட நடத்துற போராட்டம், மனசுல என்னென்னலாம் வந்து ஒத்தொத்தரும் என்னென்ன கேள்வி கேட்பாளோ அதை தானே ஜிஆர் மாமா கேட்டிருக்காரு. ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொல்றாரு, எல்லாருக்கும் கேட்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனா உண்மை அதுதான். மனசுகிட்ட கேட்கிறாரு, நம்ம வந்து மத்தவாளை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல நல்லவனான்னு பார்க்கணும். நம்ம மத்தவாளை நோக்கி ஒரு விரல் நீட்டுறப்போ நம்மளோட 3 விரல் நம்ம நோக்கி இருக்கு. சோ நம்ம முதல்ல மனுஷனா மிருகமா தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப அழகான தத்துவங்களை அழகா எளிமையா நம்மளுக்கு எடுத்து சொல்லியிருக்காரு. கர்மாக்கள் எல்லாம் கழிச்சு நம்ம இந்த மனசோட பேசுறப்போ கேட்கிறாரு, இந்த கர்மாவெல்லாம் எப்படி கழிக்கிறது? உன் மனசு படாத பாடு படுறதே, இந்த மனசு இவ்வளவு அலக்கழிக்கிறதே, இந்த மனசை எப்படி ஓவர் கம் பண்றது, எப்படி ஜெயிக்கிறதுன்னு கேட்கிறாரு. நங்கூரம் போல மனசை அறுக்கணும்னா நீ ஆத்மா மேலோங்கி நிக்கணும். அப்ப நான் கர்மா எல்லாம் பண்ணாம இருக்க முடியுமா? என் கர்மாவதான் முன்னையே பிராரப்த கர்மம் அந்த மூட்டையா வாங்கின்னு வந்துடுறேனே அப்படின்னு இவர் கேட்கிறாரு. அதுக்கு அந்த மனசை சொல்லி கொடுக்கறதாம் மகாபெரிவாளுக்கு. இந்திரலோகத்துக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டு இந்திரனே தேர வச்சு நிக்கிறப்போ, இல்ல இந்த பூலோகத்துல கலியுகத்துல மக்கள் படுற கஷ்டத்தை எனக்கு தீக்கணும், நான் இங்கதான் இருப்பேன்னு சொல்லி மகாபெரிவா இங்க இருக்கலாம். எவ்வளவு அழகா எழுதியிருக்காரு மகாபெரிவா, எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு ஜிஆர் மாமா. மகாபெரிவாளுடைய அந்த வார்த்தை பிரதிபலிப்பை இவ்வளவு அழகா எடுத்து சொல்லியிருக்காரு. சோ இந்த மனசுகிட்ட கேட்டோன்னே அந்த மனசு சொல்றதான், இந்த கர்மா கணக்கெல்லாம் எப்படி வச்சுக்கிறா அப்படின்னு ஜிஆர் மாமா கேட்டா, 3 நிமிஷத்துல உலகத்தை படிச்ச கடவுளுக்கு இந்த கர்மா கணக்கை வச்சுக்க தெரியாதா? அதனாலதான் பஞ்சபூதங்களை கூடவே அமைச்சு வைக்கிறாராம் நம்ம கர்மா கணக்கெல்லாம் கவனிச்சுக்கிறதுக்கோசரம். சோ பஞ்சபூதங்கள் என்ன பண்றது, இந்த கிரகங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து நீ பிறக்கிறப்பவே ஜாதகன்ற பேர்ல கட்டம் கட்டி உன் கூடவே அமைச்சு வச்சிடறா. சோ பிறப்பு இறப்பு இதேதான் இந்த மனித சுழற்சி திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்கா. நீ என்ன பண்ணணும், நல்ல கர்மாக்களை பண்ணணும், நல்ல செயல்களை செய்யணும். கல்யாண குணங்கள்னு இந்த இடத்துல நிறைய நல்ல வார்த்தைகள், எவ்வளவு நல்ல கல்யாண குணங்களை சொல்லி கொடுக்குறாரு. சிம்பிள் மகாபெரிவா சொல்றதெல்லாம் என்ன தெரியுமா,
எது ஒரு மகாபெரிவா ஆக்சுவலா இதை நான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். ஜிஆர் மாமா வந்து ஒரு காவி உடை தரிக்காத ஒரு மாமுனிவர் அப்படின்னு சொல்றாரு. நீ காவி உடை தரிக்காத சன்னியாசிடா. ஏன்னு கேட்டா சரீர சுத்தி, ஞான சுத்தி, பூரண சுத்தின்னு எல்லா சுத்திகளும் மகாபெரிவா வந்து மாமாக்கு பண்ணி கொடுத்துட்டாரு. முதல்ல சொல்றாரு அரிசி சாப்பிடுறத விட்டுறான்றார், அரிசியை விட்டுறாரு. நெய் சாப்பிடாதன்றார், காஃபி டீ சாப்பிடாத, பூண்டு வெங்காயம் இதெல்லாம் சாப்பிடாத, புளி சாப்பிடாத, எல்லாத்தையும் நிறுத்திட்டார். அப்ப கொரோனா பீரியட்ல வந்து மகாபெரிவா கேட்டது என்னன்னா, நீ ராத்திரி ஒரே வேளை வெறும் பாலும் கஞ்சி சாப்பிட, அதுக்கும் ஒத்துண்டார் ஜிஆர் மாமா. எதுக்கு? உலகத்து மேல அவருக்கு இருந்த கருணை, அவ்வியாஜ கருணாமூர்த்தின்னு சொல்றோம் இல்லையா, எல்லையில்லாத கருணை. தாயை காட்டிலும் கோடி கோடி தாய்மார்களோட அன்பு மகாபெரிவாளோடது. அந்த 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 தவ பலனை உனக்கு கொஞ்சம் கொடுத்துருக்கேன்டாண்டார். ஸோ உலகத்துக்கு சேமத்துக்கு வேண்டிக்கிறதுக்கோசரம் அந்த தவ பலனோட பெருமை. மாமாவும் எல்லாருக்கோசரம் இறக்கப்பட்டு, மாமாவோட பேசினாலே தெரியும் 1000 தாயோட கருணை. ஒரே சமயத்துல 1000 தாய் ஒண்ணு அப்படி கருணையை கொட்டினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பேசுவார். சோ இந்த மனம் பேசும் மௌன மொழிகள் சொன்ன மாதிரியா கர்மாக்கள் எல்லாம் அடக்கி நல்ல கர்மாக்களா பண்ணி, நம்ம மனசு கேட்காம, மனசு என்ன பண்ணும், அது ஆசையை தூண்டி விட்டுனே தான் இருக்கும், அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஆத்மாவை புரிஞ்சுக்க முடிஞ்சதுன்னா கட்டாயம் கடவுளை சென்று அடைவோம். ஆல்ரெடி நம்மளுக்கெல்லாம் அஷூரன்ஸ் கொடுத்துருக்காரு மகாபெரிவா, மோட்சம் கிடைக்கணும். ஆனா எப்ப கிடைக்கும்? நம்ம நல்ல கர்மாக்களை இன்னும் நம்மளுடைய வாழ்நாட்கள்ல செஞ்சுட்டே இருந்தா அந்த வார்த்தையை அவர் கட்டாயம் பூரணமா நிறைவேற்றி கொடுப்பார். மகாபெரிவா பேசுற வார்த்தைகள் அத்தனையும் சத்தியம். அதுவும் அந்த பலன் மாமா கிட்ட கொடுத்ததுனால மாமா பேசுற வார்த்தைகளும் சத்தியம். சோ அடுத்ததாக இந்த சரணாலயம் பிறந்த கதை, சரணாலயம் பிறந்த கதை அப்படின்னு சொன்னா அதுவும் ஒரு பெரிய புராணம். அதையெல்லாம் சுருக்கி நல்ல பக்தர்கள், நல்ல உள்ளங்கள், மகாபெரிவா நல்ல உள்ளங்கள்லாம் நன்னா வாழணுன்றதுக்காக நங்கநல்லூர்ல எனக்கு ஒரு கோவிலை பல்லவர்கள்லாம் அன்னைக்கு நிறைய கோவில் கட்டினாளா. கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு மேற்பட்ட கோவில்கள்லாம் அங்க இருக்கு. ஸோ எனக்கு ஒரு கோவில் கட்டு, என்கிட்ட எப்படி முடியும் பெரியவா, எனக்கு அதுக்கு திரவியம் கிடையாதே, எனக்கு அது சக்தி கிடையாது, நான் பார்த்துக்கிறேன் சொன்ன வார்த்தை சத்தியம். இன்னைக்கு பிரம்மாண்டமா நங்கநல்லூர்ல உள்ள சரணாலயம் எத்தனை மாடி கட்டடத்தோட இருக்குன்னு நீங்க ஒத்தொத்தரும் நேர போய் அனுபவிச்சாதான் அந்த பிரம்மாண்டத்தோட பிரபஞ்ச சக்தி என்னன்றது புரியும். அந்த சரணாலயத்துல முதல் மாடியில மகாபெரிவா சரணாலய பெரிவாலாம் உட்காந்துருக்கா, கீழே லகு பெரிவா உட்காந்துருக்கா, சந்திரசேகரேந்திர கணபதி அங்க மாடு கண்ணோட அந்த கோமாதா சம்ரக்ஷணம் மகாபெரிவா சொன்னது அது அங்க இருக்கு, படமா சித்தரிக்கப்பட்டிருக்கு. மேல வந்து சரணாலயம், அதுக்கடுத்ததுல ஜெயா அவருடைய ஜெயா சாரதின்னு ஜிஆர் மாமாவுடைய அம்மா அப்பா பேர்ல அங்க ஒரு ஹால், அங்க சங்கீதங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ அடுத்தது 3வது மாடியில அன்னபூர்ணியை வச்சு டெய்லி நித்திய அன்னதானம் நடந்துட்டு இருக்கு. இப்பேற்பட்ட அந்த சரணாலயம் உருவார கதையை நான் சஸ்பென்ஸ்லயே விடுறேன். ஏன் விடுறேன்னா, நீங்க ஒத்தொத்தரும் இந்த பிறந்த கதையை நீங்களே வாங்கி படிக்கணும். இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இந்த புக்குகள்லாம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு நான் அந்த ஒரே ஒரு லிங்க் அனுப்புறேன். அதுல எல்லா புக்கும் இருக்கு. மாமாவோட 3 பாட்டு மகாபெரிவா, என் வாழ்வில் மகாபெரிவா, மகாபெரிவா பாதையிலே, இதை தவிர்த்து விஸ்வாஸ் சார் எழுதினது 2 மிராக்கிள்ஸ் ஆஃப் ஷவர்ஸ் ஆஃப் மிராக்கிள்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல மொழிபெயர்க்கணும்னு கேட்டுட்ட பேர்ல இங்கிலீஷ் புக்கு இருக்கு. எல்லாரும் தயவு செய்து இதை வாங்கி, நான் முன்பே சொன்ன மாதிரி ஒத்தொத்தரோட பூஜை அறையிலையும் வச்சுக்கணும். சிம்பிளான விஷயங்களை கோர்வையா சொல்லி கடைசியில டேக்அவே ஹோம் யங்கர் ஜெனரேஷனுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு 4 வரியில சொல்லி முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். யங்கர் ஜெனரேஷன் அத்தனை பேரும் இந்த குரு பூஜையை பண்ணலாம். குரு பூஜையை பண்ணி உனக்கு வேலை வேணும்னாலும் சரி, படிப்பு, உத்தியோகம் எது கிடைக்கணும்னாலும் மகாபெரிவா காலை இருக்க பிடிச்சுக்கோ. மகாபெரிவான்னு இல்ல, உன் இஷ்ட தெய்வத்தை காலை இருக்க பிடிச்சுட்டு நீ இந்த குரு பூஜையை பண்ணேனா கட்டாயம் அது நடக்கும். இது சத்தியமான வார்த்தை. அன்று கிருஷ்ணர் எப்படி அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை சொன்னாரோ அதே மாதிரி பகவானே நமக்கு எடுத்து கொடுத்தது இந்த குரு பூஜை. அந்த குரு பூஜையினுடைய பலன் கட்டாயம் கிடைக்கும். இதை எல்லாரும் பண்ணணும். அடுத்து இது ஒரு டேக்அவே ஹோம். குரு பூஜை அற்புதங்கள் படிச்சேன்னா, என் வாழ்வில் மகாபெரிவா படிச்சேன்னா தோல்வியே உங்களுக்கு கிடையாது. இனிமே லைஃப்ல எல்லாமே விக்டரி தான். அடுத்தது மகாபெரிவா பாதையிலே போனோம்னா நல்ல கல்யாண குணங்கள் பெற்று அந்த பாதையிலே போனோம்னா அவர் சொன்ன மோட்சம் நமக்கு கட்டாயம் கிடைக்கும். காஃபி டீயை விட்டுருங்கன்னு சொல்றாரு. சின்ன சின்ன விஷயங்கள், வேத சம்ரக்ஷணம், கோமாதா சம்ரக்ஷணம், இதெல்லாம் நம்மளால பண்ண முடியும். பாழடைஞ்ச கோவில்ல எண்ணெய் ஊத்தி விளக்கேத்தலாம். அதே மாதிரியே எறும்பு புத்துக்கு போய் வாரம் ஒரு சனிக்கிழமையே எடுத்துக்கோங்களேன். சனிக்கிழமை போய் ஒரு சர்க்கரையை போட்டா கூட அந்த எறும்புகள் எல்லாம் சந்தோஷமா அன்னைக்கு உணவாருது. ஒரு ஏழைக்கு உணவு கொடு, ஒரு படிப்பில்லாதவனுக்கு படிப்பறிவு கிடைக்கிறதுக்கு உன்னால முடிஞ்ச திரவிய உதவி பண்ணு. இப்படி எத்தனையோ சிம்பிளான விஷயங்கள் சொல்றார்.
கடைசியா ஒண்ணு சொல்லி முடிச்சுக்கிறேன். என்னையும் ஆட்கொண்ட இந்த பகவான் க்ஷண நேரத்துல நம்மளை தடுத்து ஆட்கொள்றார். நான் வந்து பேசிக்கலி பாபா டிவோட்டி. ஆனா என்னை இவரும் என்னோட வலது கண் பாபானா இடது கண் மகா பெரிவா, ரெண்டு கண். அந்த 2 கண்ணுமே அவ்வளவு அழகா என்னை வழிநடத்தி கூட்டின்னு போயிட்டு இருக்கு. எனக்கு நடந்த வாழ்க்கை மிராக்கள் என்னன்னு கேட்டா, நம்ம எப்பவுமே பிரார்த்தனை தானே, இது வேணும் பெரியவா அது வேணும் பெரியவான்னு கேட்கிறோம். ஒரு தடவையாவது ஏதாவது நான் உடனும் அப்படின்னு நினைச்சு, ஒரு என்கிட்ட இருக்கிற வேண்டாத ஒரு பழக்கத்தை உடனும் நினைச்சு மாமா காலடியிலே போய் உட்காந்து ஒரு ஆகஸ்ட் மாதம் நான் போய் கேட்கிறேன், பெரியவா நினைக்கிற ஒரு நல்ல காரியம் பண்ணணும், என்னோடதுல இருந்து ஒரு தேவையில்லாத அதை உடனும் மாமா, காஃபியை விட்டுட்டோமான்னு நான் கேட்கிறேன். விட்டுறேமான்னு சொன்னார். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான். அந்த காஃபி அப்போ விட்டேன். கொரோனா சமயத்துல கொரோனா இந்த உலகத்தை விட்டு போகணும்ன்றதுக்கோசரம் நான் பிரேயர் ஃபார் ஹியூமனிட்டி மாமா சொன்னதையும் பண்ணா கூட டீயை விட்டேன். காஃபி டீ ரெண்டும் சாப்பிடாம இருக்கிறது இன்னைக்கு அவரோட அருளாதான். என்ன அரோமாவோட கும்பகோணம் டிகிரி காஃபியா உங்க முன்னாடி வச்சாலும் அந்த அரோமா மூக்களையும் நுழையறதுல, உமிழ்நீரை என் வாய் சுரக்கிறதும் கிடையாது. அந்த பாக்கியம், அந்த ஒரு அனுகிரகம் மகா பெரிவானால கிடைச்சது. இத்தனை நேரம் என்ன பேச வச்ச மகா பெரிவாளுக்கு என்னுடைய பணிவான நமஸ்காரம், கோடி கோடி வந்தனங்களை தெரிவிச்சுண்டு, இந்த புக்கு இன்னும் நீங்க மேல எல்லாரும் இதை படிக்கணும், ஒத்தொத்தர் ஆத்துலயும் இருக்கணும், ஒத்தொத்தரும் படிச்சு அனுபவிச்சு அவர்களுடைய வீடியோவா பண்ணி அவர்கள் இன்னும் மாமாவுக்கு அனுப்பணும். இது உலகெங்கிலும் பரவணும். ஆனா பெரியவா சொன்ன மாதிரி ஒரு நாள் அது நடக்கும்டா, நீ பார்க்கதான் போற, உலகெங்கிலும் உன்னோட குரல் கேட்கதான் போறது, உன்னுடைய வார்த்தைகள் பிரதிபலிக்க தான் போறது அப்படின்னு சொன்ன வாக்கு சத்தியம். இன்னைக்கு அதுதான் நிறைவேறின்னு இருக்கு. எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு கேட்டு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. மகா பெரிவா சரண்.